ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 300 கிராம் மட்டன் எடுத்து கழுவி வச்சுட்டு, அரை கையளவுக்கு புதினா, அரை கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு, பட்டை துண்டு இதுமாரி சின்ன சின்ன பீஸில் 2-3 உடச்சி போட்டுக்கலாம். ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு கண்டிப்பாக சேர்த்துங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். அரை லெமனை பிழிஞ்சிட்டு நம்ம நைஸாக இதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மட்டன் வந்து நம்ம குக்கரில் வச்சு தனியாலாம் வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக வேக விட தேவையில்ல. நம்ம மசாலாவோட சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படின்னு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு, தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறி நல்லா தண்ணியெல்லாம் விட்டு வரும். ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், கல்பாசி, அன்னாச்சிப்பூ, கருவேப்பிலை, சோம்பு சேர்த்துட்டு, பச்சை மிளகா 2, பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக வேணாம், ஓரளவுக்கு மீடியமாகவே கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி 2 கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியில் 3 எடுத்துக்கோங்க. 1 அரைச்சிட்டு 2 கட் பண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம மட்டனில் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள் 10 நிமிஷத்துலேயே. அதையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் சேர்க்கணும். மொத்தத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு சேருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை வடை போக வதக்கிட்டு, உருளைக்கிழங்கு ஒரு 4 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா கொதித்து நம்மளுக்கு கிரேவி பார்த்துக்கு வரும். ரொம்ப ட்ரையாக வேணும் நீங்கள் ட்ரையாக எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் வந்து எனக்கு கிரேவி வேணும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் தனியாக விட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். நல்லா மூடி போட்டு தண்ணி வற்ற விட்டு எடுத்திங்கனாக்கா சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கும். அது இப்படி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.